ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் பொறுப்பாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. இனியா லட்டு இருக்கும் பாருங்க, எஸ்கேப் ஆயிடணும்ப்பா, வேலைன்னா நமக்கு வெறும் வரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது. இங்கே வாடியும் பிடிச்சி உட்கார வச்சு வேலை செய்ய வச்சிட்டாங்க. அச்சோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரியாக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விழுந்து என்னடா இவ்வளோ விருந்து யாருக்கடா ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தா பாட்டிக்கிங்க, ஈஸ்வரி பாட்டிக்கு. சரின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காரு. வாங்க போய் பாட்டியை பார்த்துட்டு வரலாம், அதாவது அத்தையை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜிக்கு நல்லா மேக்கப்லாம் போட்டு கிளம்பி இவரு ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டாரு. வந்தோடனே ஈஸ்வரின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்க அப்படியே பல நாள் பார்க்காதவங்க மாதிரி ஏங்க 10 அடி தூரத்தில் இருக்க பொண்டாட்டியை பல வருஷமாக பார்க்காத மாதிரி ஏக்கத்தோட ஒரு பார்வை. அந்த காலத்து ரிங் டோன் இருக்கே, தந்தனன்னு ஒரு பாட்டை போட்டு விட்டுற மாட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பார்த்து முடிச்சிட்டாங்க. காலம் போனாலும் காதல் மறையுமா, காதல் கண்ணை மறைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்து. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, வா ஈஸ்வரி சாப்பிடு, ஈஸ்வரின்னு கொண்டு சாப்பாடு கொடுக்க இவன் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு லுக்கு விட்றாங்க. ரெண்டு இடிக்கிறாங்க ராதிகாவோட அம்மா. நீ என்ன எடுத்தாலும் இங்கே ஒன்றும் நடக்காது, வாயசத்தை கம்முன்னு வச்சுட்டு இரு அப்படிங்கிற மாதிரி இருந்து. கோபி அந்த டைம் பார்த்து வர இவங்க சாப்பாடு எடுத்து வைக்க இவங்கெல்லாம் ஜாலியாக குடும்பமாக சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னே செம்மையாக வயிறு எரிய ஆரம்பிச்சிச்சு இவங்க ரெண்டு பேத்துக்கும். எல்லாத்த விட ராதிகாவுக்கு என்ன ஒரு கோவம்னா, கோபி பாக்கியா பக்கத்தில் நிற்கிறது செம்ம கோவம் வருது. ஏமா நீ இப்படி பண்ணுறியேம்மா, அவங்க மனசெல்லாம் எந்த எண்ணமும் இல்லைங்க. பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட புருஷன்ற நினைப்பே வராது. ஏன்னா அந்தளவுக்கு இவர் கொடுமைப்படுத்திட்டாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு சாப்பிட்டு இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாய் சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு இவங்க கிளம்பி போக அதுக்கப்புறம் பார்த்தா சின்னவர் வந்து ரொம்ப கலக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ தான் எக்ஸாமுக்கு நீ இப்படி தாண்டா உட்காந்துருந்தேன், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படாத, உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு சின்னவருக்கு ஆறுதல் சொல்லி எழுத வைக்கிறாங்க. நல்ல தாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்